அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் வாசித்த சங்கீதம் 86 அதனுடைய 7வது வசனத்திலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். அல்லேலூயா. இது தாவீது எழுதுகிறதான ஒரு சங்கீதம். அது மேல என்ன எழுதிருக்குதுன்னா, தாவீதின் விண்ணப்பம் அப்படின்னு எழுதியிருக்குது. தாவீது தேவனிடத்தில் சில விண்ணப்பங்களை வைக்கிறார். ஆமென். பாருங்க, சின்ன வயசுல இருந்தே நிறைய சங்கடங்கள், நிறைய துயரம், கவலை, வியாகுலம், சஞ்சலம், வருத்தம், தவிப்பு எல்லாமே இருக்குது. அப்போ இதெல்லாம் அவனுடைய உள்ளத்துக்குள் இருக்கிறபடினாலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். அல்லேலூயா. எப்பப்பெல்லாம் தாவீதுக்கு துயரம் வருகிறதோ அந்த துயரத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு பழக்கம், ஒரு அனுபவம் தாவீதுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, பொதுவாகவே உலக ஜனங்கள் யாருக்காவது துயரம் வந்துச்சுன்னா ஒரு மனசு வந்தாதான் போய் கேட்பாங்க, மனசு வந்தாதான் போய் விசாரிப்பாங்க, மனசு வந்தாதான் போய் அவங்கள ஆசுவாசப்படுத்த ஆறுதலான வார்த்தைகள் பேசுவாங்க. அல்லேலூயா. ஆனா நம்முடைய தேவன் அப்படி இல்லை. யார் துயரப்படுகிறாங்களோ, யார் துக்கப்படுகிறாங்களோ, கவலையா இருக்கிறாங்களோ, அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. நாம் அதன் மத்தியிலே உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவர் நம்மை கேட்டருளி அதன் மத்தியிலே நமக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, சின்ன வயசா இருந்த போது அவங்க அப்பா அம்மா அவனை மறந்துட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் மறந்தாலும் மறந்து போனாலும் ஸ்தோத்திரம், ஆண்டவன் செய்யல, அவனை மறக்கவில்லை. ஆண்டவர் அவனை மறக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை செய்யல, மறக்கல. துயரப்படுகிற நாளிலே என்ன செஞ்சாரு? துயரப்படுகிற நாளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது, அல்லேலூயா, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது என்ன செஞ்சாரு? ஆண்டவர் கேட்டருளி அவனுக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். பாருங்க, வேதத்துல நிறைய பேரு துயரத்தின் மத்தியிலே, துக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார்கள். இதை நீங்க 1 நாளாகமத்துல நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா, அங்கே ஒரு நபர், யாபேஸ் என்கிற நபர். அல்லேலூயா. யாபேஸ் என்றால் துக்கம் என்று அர்த்தம். அப்ப யாபேஸ் தான் தன்னுடைய துயரப்படுகிற நாளில், துக்கப்படுகிற நாளில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்தான், சில வேண்டுதல்கள் வைத்தான். யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் தந்தார். சொந்த வந்த முன்னாடி, கூடப்பிறப்புகள் முன்னாடி, உலக ஜனங்கள் முன்னாடி, சகோதரர்கள் முன்னாடி ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனை கனப்படுத்தி உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்னாள் துயரப்படுகிற நாளில் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்தார். ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு என்ன செஞ்சாரு? குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்ய கடந்து வந்த போது என்ன செஞ்சாருங்க? அவருக்கும் சில துயரங்கள் வந்தது, சில வியாகுலங்கள் வந்தது, சில வேதனைகள் வந்தது, சில சங்கடங்கள் வந்தது. அதன் மத்தியிலே பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிட்டார், விண்ணப்பம் செய்தார். அந்த துயரத்தின் மத்தியிலே விண்ணப்பிச்ச போது பிதாவானவர் குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எரியோக்கு முன்னாடி போகிற வழியிலே ஸ்தோத்திரம்
பிறவி குருடனாயிருக்கிற பர்த்திமேயு என்ன செய்கிறான்? வேதனை மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, நசரேயனான இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று விண்ணப்பம் செய்த போது இயேசு கிறிஸ்து அவனை திரும்பி பார்த்து ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 18 வருஷம் ரத்தத்தினாலே, உதிரப்போக்கினாலே பாதிக்கப்பட்டிருந்த சகோதரி, அந்த துயரத்தின் மத்தியிலும், அந்த வியாதியின் மத்தியிலும், ஆமென், துயரத்தின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். விசுவாசத்தோடு போய் தொட்டார். உள்ளுக்குள்ள, மனசுக்குள்ள விண்ணப்பம் செய்து கொண்டார். நான் எப்படியாவது இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திர தொட்டா போதும், எனக்கு சுகம் கிடைக்கும். துயரத்தின் மத்தியிலும், துயரத்தின் நாளிலே விண்ணப்பம் செய்தார். ஆண்டுடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த சகோதரிக்கு சுகம் கிடைத்தது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பு தாயாரே, சகோதரனை, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை குறித்து துயரம் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளையை குறித்து துயரம் இருக்கலாம், கடன் பிரச்சனை குறித்து உள்ள துயரம் இருக்கலாம், வியாதி குறித்து உள்ள துயரம் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்துள்ள வேதனை நிமித்தமாக வருகிற துயரம் இருக்கலாம், தேவையின் மத்தியில் ஒரு துயரம் இருக்கலாம். என்ன துயரமா இருக்கட்டும், குடும்பத்தை குறித்து, சரீரத்தை குறித்து, வாழ்க்கை குறித்து, பலவீனங்களை குறித்து, தேவைகளை குறித்து உள்ள துயரமா இருக்கலாம். அந்த துயரத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. தாவீதுக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு பதில் கொடுத்த தேவன், யாபேசுக்கு பதில் கொடுத்த தேவன், ஆமென், பர்த்திமேயுக்கு பதில் கொடுத்த தேவன். இந்த 18 வருஷமாய் ஸ்தோத்திரம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்கு பதில் கொடுத்த தேவன். உங்களுடைய சூழ்நிலை மத்தியிலும் நீங்களும் துயரத்தின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் தர வல்லவராயிருக்கிறார். இயேசுவுக்கும் பிதாவானவர் பதில் கொடுத்தார். உண்மையாகவே இன்னைக்கு நம்ம விண்ணப்பிப்போம். துயரத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே, என்ன சூழ்நிலையா இருக்கட்டும், ஆண்டவரே இது மத்தியிலே என்னுடைய துயரத்தின் நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே எனக்கு பதில் தாருன்னு சொல்லி அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். உண்மையாகவே ஆண்டவர் பதில் தர வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கர்த்தர் வார்த்தைகளால் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.